பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் மேரி கென்னடி மேம் தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் லா ஆஃபீசர்ஸ் ஆஃப் மேரி கென்னடின்ற ஆஃபீஸ யுஎஸ்ல இருக்க சிக்காகோல வச்சிருக்காங்க. நம்மள்ல நெறைய பேருக்கு அமெரிக்கா போறது வந்து ஒரு பெரிய ட்ரீமாவே இருக்கும். அந்த ட்ரீம அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். இன்னைக்கு அந்த பல சந்தேகங்கள உங்க சார்பா நான் மேம் கிட்ட கேட்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம். அமெரிக்காஸ் டாப் 20 விமன் எக்ஸலன்ஸ் பாஸ்ட் இயர்ல வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. ஸோ அது நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவுக்கே பெருமையா இருக்கு. ஸோ நீங்க நம்ம பிரியோ டிவில இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். நன்றி. எனக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்கள எல்லாரையும் பார்க்கறதுல. நன்றி மேம். ம். மேம், உங்களோட இந்த ஃபீல்ட பத்தி நம்ம கேட்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஸோ அத தாண்டி உங்க சைல்ட்ஹுட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே கியூரியஸா இருக்கு. ஸோ உங்க சைல்ட்ஹுட் பத்தி சொல்லுங்க. சைல்ட்ஹுட் வந்து பெருசா ரொம்ப ஆம்பிஷியஸா இப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி, ஒரு சென்னையில தான் நான் வளர்ந்தது. ரெட் ஹில்ஸ்ல அப்பா, அம்மா இருந்தாங்க. அப்பா டீச்சர், அம்மா டீச்சர். அப்படிதான் என்னோட துவக்க நாட்கள்லாம் இருந்தது. மெட்ராஸ் லா காலேஜ்ல 5 இயர்ஸ் லா டிகிரி பண்ணேன். அப்புறம் யுஎஸ்க்கு போறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அவங்க அந்த ஐடி அந்த ஃபீல்டெல்லாம் வரும்போது, அவங்க போனாங்க. அப்பயும் நான் பெருசா உடனே போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய நோக்கம் இல்ல. இப்ப சொல்றேன் அப்படிங்கிறது இல்ல. பட் அதுதான் ரியாலிட்டி. போனோம். அதுக்கப்புறம் போன இடத்துல வந்து ரொம்ப இனிஷியல் காலகட்டம்லாம் வந்து ஏன்னா என்னோட ஐடென்டிட்டிய லூஸ் பண்ணிட்டா மாதிரி ஒரு இடத்துல இருந்தது. கல்யாணம் ஆயிட்டு தூத்துக்குடிக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா இங்க வரும்போது பார்த்தோன்னா, நெறைய விஷயங்கள வந்து இங்கேருந்து அப்ரூவ் பண்ணி போனது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது. இனிஷியல் அக்செப்டன்ஸ் இயர்ஸு ப்ளஸ் இந்த அளவுக்கு அப்போ வந்து நெறைய இந்தியன்ஸோ, இல்ல தமிழ் பேசுறவங்களோ, எந்த இடத்துலயுமே நியூ ஜெர்சில கூட பார்க்கும்போது, அது ரொம்ப ஹெவிலி பாப்புலேட்டட் இந்தியன் பாப்புலேஷன் உள்ள இடம். அந்த இடத்துல கூட அவ்வளோ பேர் இல்ல அப்படின்னும்போது, அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி, பிள்ளைங்க அங்கேயே வளர்றாங்க. சரி இனிமேலு இங்க வருவோமா, அங்க வருவோமான்ற மாதிரி தான் ஆரம்பிச்சது. சைல்ட்ஹுட் வந்து இங்க சென்னையில இருந்தது. அப்பா டீச்சர்னால ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது ஆனா எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல. பட் ஆனா அங்க யுஎஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் அப்பா ஹெட் மாஸ்டர் ரிட்டயர்டு. ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெரிய விதத்துல ஹெல்ப் பண்ணுச்சுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கி இப்ப சொல்ற மாதிரி எதையும் நோக்கி இந்த அவார்ட்ஸோ இல்ல இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல பார்த்து பண்ணல. பட் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட். ஏன்னா நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரியான அக்னாலஜ்மெண்ட்ஸ் வந்து சரி நம்ம பண்ற காரியங்கள இன்னும் ஒரு உண்மையும் உத்தமமா பண்ணணுன்ற ஒரு இடத்த வந்து உருவாக்கி குடுக்குது. ஃபெட்னால குடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு அந்த பிரசிடென்ட்ஸ் வாலண்டரி அவார்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாம நம்ம பண்ணிட்டு இருந்த காரியங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு அப்ரூவல் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேம். மேம், இந்த ஃபீல்ட வந்து நீங்க எதனால மேம் சூஸ் பண்ணீங்க? இந்த லீகல் ஃபீல்ட் வந்து இங்க அதுதான் என்னோட கரியர். இங்க ஒரு 5 இயர்ஸ் லா டிகிரி பண்ணோம் மெட்ராஸ் லா காலேஜ்ல. அப்புறம் அங்க போனேன். அதுக்கப்புறமா வந்து அதுதான் என்னோட லீகல் கரியர் வாஸ் மை லைக் தட்ஸ் மை கரியர். ஆனா இமிகிரேஷன் வரும்போது என்னன்னா ஐ எம் ஆல்வேஸ் லைக் ரிலேஷன்ஷிப் வெரி ஃப்ரெண்ட்லி பீப்பிள் பர்சன். ஸோ எனக்கு வந்து ஒரு நம்ம இப்ப சொல்ற மாதிரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தது லைஃப்ல கோல் அப்படியெல்லாம் இல்ல. உண்மையிலே பார்க்கணும்னா, ஒரு சாய்ஸ் இருந்தது. குடுக்குற வேலைய எப்பவுமே எனக்கு அதுல மட்டும் நம்ம என்ன பண்ணாலும், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அத வந்து ஒரு இன்வால்வ்டா, ஒரு டீட்டெயில்டா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அத வந்து ஒரு என்னோட ப்ரொஃபவுண்ட் ஸ்ட்ரென்த்தா நான் பார்க்குறேன். என்ன வேலை குடுத்தாலும், அதுல வந்து ரொம்ப டீட்டெயில்டா பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அப்போ இமிகிரேஷன்னு ஒரு சாய்ஸ் வரும்போது, ஏன்னா ஏன்னா நம்ம இமிகிரண்ட்டா தான் இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம். நம்மளோட ப்ராசஸிங் எப்படி இருந்தது? யாரோ ஒருத்தவங்க நமக்கு பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திரும்பி அவங்களுக்கு பண்ணும்போது நான் ஆரம்பிச்ச கரியர் தான். பட் தென் போக 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 எனக்கு வந்து ஐ பிகேம் வெரி பேஷனேட் அபவுட் மை கரியர். அண்ட் ரொம்பவே வந்து அத வந்து ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேன். எந்த நேரத்துல இமிகிரேஷன பத்தி கேட்டாலும், அதுல டீட்டெயில்டா போயி அவங்களுக்கு உண்டானத சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல எஜுகேட்டிங் அபவுட் அவர் ரைட்ஸ், லீகல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையான ஒரு காரியங்களாவும் இருக்குன்றதால பண்ணுவேன். ஓகே.
மேம் இப்போ இமிகிரேஷன் வந்து சொன்னீங்க. ஸோ இமிகிரேஷன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடி செக்டார்ல உள்ளவங்க, ஸோ அதை தாண்டி ஆண்டர்பிரினர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து யாருக்கு H1B விசா வந்து தேவைப்படும் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு இந்த H1B விசா தேவைப்படும்? H1B விசானா பேசிக்கா என்ன? ஸோ H1B விசா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்டீங்க நம்ம அவுட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் இட் செல்ஃப் லைக் வந்து இப்போ நான் ஒரு ஐடியாக இருக்கேன் இல்லை ஆங்கராக இருக்கேன். ஸோ எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து H1B ஒரு காலகட்டத்தில் வேணும் அப்படின்னா ஸோ H1B விசான்றது வந்து ஒரு லேமன் டேர்ம்ஸில் நம்ம சொல்லணும்னா ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் குவாலிஃபை ஆகிற ஒரு இருக்கிறவங்களுக்கு தான் விசா வரும். இப்போ நர்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவைகள் யூஎஸ்லேயுமே நிறைய ஹெல்த் கேரில் வந்து தே லேக் லைக் த சப்போர்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். நர்சஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி, டாக்டர்ஸ்லாம். ஆனால் அவங்களுக்கு வந்து H1B விசா பண்ணும்போது தேர் ஆர் மெனி சேலஞ்சஸ். ஏன்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ன்ற ஒரு க்ரைட்டீரியாவில். அதே சமயம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். இப்போ நீங்கள் குவாலிஃபை ஆகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த நீட் இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து அங்கே யூஎஸ்ல வந்து தேவைகள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாக தான் நீங்கள் வந்து போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா இப்போ வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ஸ் தே ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட். இப்போ அமெரிக்கன்ஸ் ஆர் வெரி தரோ அண்ட் டீட்டெயில்டு சிஸ்டம் ஓரியன்ட் பீப்புள். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலாக நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லிமிட்டட் யூ குவாலிஃபை ஃபார் தட். அப்போது நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இப்போ அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது ஆப்வியஸ்லினா ஐடி ப்ரொஃபஷன். ஸோ அவங்க ஏன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் கண்ட்ரி அது. ஸோ அதனால இந்த ஐடி செக்டர்ஸ் தே குவாலிஃபை ஃபார் த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். அப்போது நீங்கள் வந்து அந்த வீசா ப்ராசஸில் வந்து எம்ப்ளாயர்ன்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு ஃபைல் பண்ணி ஆகணும் H1B விசா வரும்போது. அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக நம்ம போக முடியாது. ஸோ அப்போது வந்து நீங்கள் எம்ப்ளாயர் இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் அது ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்களோட ரெக்கமெண்ட்ஸு ரெக்ரூட்மெண்ட்ஸு அந்த ப்ராசஸ் எல்லாம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் USCIS பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எவ்ரி இயர் வந்து 65,000 விசாஸ் ப்ளஸ் த 20,000 வந்து மாஸ்டர்ஸ் க்ரைட்டீரியாவில் பண்ணுறாங்க. ஸோ இந்த 65,000க்கு தான் இப்போ அந்த நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற 100,000 ஃபீஸில் வருது. ஸோ இந்த 100,000 ஃபீஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுன்னா கண்டிப்பாக இந்தியா அவுட் ஆஃப் US. இப்போ US உள்ளார இருக்கிறவங்க இப்போ ஏதோ ஒரு விசாவில் இருக்காங்க, H4ல இருக்காங்க, இல்லை L1 L2 அந்த மாதிரி விசாஸில் இருக்காங்க, F1ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் அப்ளிகபிளாக இல்லை. பட் அவுட் ஆஃப் கண்ட்ரி இப்போ இந்தியன் நேஷனாலிட்டியில் இங்கே கான்சுலேட் வழியாக போகிறவங்க எல்லாருமே அந்த 100,000 விசாவை பே பண்ணி தான் வரணும். அதில் ஒரே ஒரு இது நான் ஹோப் என்ன பார்க்குறேன்னா இட்ஸ் ஃபார் 12 months. இது எப்படி போகும், எக்ஸ்டெண்டபிளாக இருக்குமான்னு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா அவங்க போன செப்டம்பர்லேருந்து ஐ திங்க் இட் காட் த எஃபெக்டிவ் டேட் வாஸ். ஸோ இன்னும் 12 monthsக்கு இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அதில் வந்து லீகல் சேலஞ்சஸ் ஆர் ஸ்டில் இன் ப்ராசஸ். அது ஒரு TROவோ ஒரு சம்மரி ஜட்ஜ்மெண்ட்டோ வந்ததுன்னா ஈவன் தோ ஓவர் கம்மிங் த சேலஞ்சஸ் இட்ஸ் சேலஞ்ச்ட் ஆக்சுவலாக. ஸோ கோர்ட் டிசைட்ஸ் வாட் எல்ஸ் கேன் பி ஹேப்பனிங் இன் த ஃபர்தர் ஃபியூச்சர். ஓகே, சூப்பர் மேம். ஸோ நிறையா வந்து H1B தாண்டி நிறைய விசாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ வாட் ஆர் த அதர் என்ன மித்த வந்து விசாஸில் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பேசிக்காக வந்து என்னென்ன விசா இருக்குன்னு தெரியாது. இந்த H1Bன்றது வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக அதை பற்றி பேசுவோம், அதனால எனக்கு அதை பற்றி தெரியும். ஸோ மித்த விசா பற்றியெல்லாம் சொல்லுங்கள் மேம். ஸோ மற்ற ஜென்ரலாக ஒரு மினிமம் நிறைய க்ரைட்டீரியா விசாஸ் இருக்குது. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு, இப்போ நான் வந்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகணும்னா நான் வந்து என்ன மாதிரியான அதாவது செட்டில் ஆகணுன்றது வந்து அது வந்து ஒரு என்ன நான் இமிக்ரெண்ட் விசான்றது தான் ஒரு டெம்பரரி விசாஸ். இப்போ செட்டில் ஆகுறது மாதிரியான விசாஸ் வந்து க்ரீன் கார்டு அப்படின்னா அதில் ஒரு விசா இருக்குது, அதுதான் EB-5 இன்வெஸ்ட்மெண்ட் விசா. அது எல்லாருக்கும் உண்டான விசா இல்லை, சொல்லும் போதே நான் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ரிட்டர்ன் வாங்குற மாதிரி உள்ள விசா. அதுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து 800,000 which is like 7 crores அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதில் பெருசாக ரிட்டர்ன். ஆனால் என்ன அதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா யூ கெட் யோர் க்ரீன் கார்டு பேஸ்ட் ஆன் தட். ரொம்ப சீக்கிரமாக ஒரு 3 வருஷத்தில் இந்தியாவிலேருந்து பண்ணோன்னா வந்துடுற மாதிரியான இப்போதைக்கு அந்த ப்ராசஸிங் இருக்குது. அது இல்லாமல்
விசிட்டர் விசா இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்றது வந்து விசிட்டர் விசா. நீங்க வந்து டைரக்ட்டா போய் யுஎஸ்க்கு வந்து விசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, தேர் ஆர் கோயிங் டு பி சேலஞ்சஸ். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, உங்களோட ஹிஸ்டரிய பார்ப்பாங்க, டிராவல் ஹிஸ்டரிய. எங்கேயுமே நீ போகல, பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போகல, இங்கேருந்து நேரா யுஎஸ்க்கு வரணுன்றது ஒரு கொஸ்டினபிள். அப்படி சீரியஸா நினைக்கிறவங்க வந்து ஒரு செல்ஃபாவே வந்துட்டு நீங்க வந்து ஒரு விசிட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்மா தான் அது அந்த விசாஸ். அதுதான் வந்து டூரிஸ்ட் விசா. இப்போ உங்களுக்கு வேற ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு நாங்க ஆஃபீஸ்ல இருந்துமே பண்ணுவோம். P3ன்னு ஒரு விசா இருக்கு. லைக் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கெரியர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நாங்க பண்ணியிருக்கோம். தேவா சார்க்கெல்லாம் கூட பண்ணோம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு. ஏன்னா அவங்க ஒரு 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 4-5 ப்ரோக்ராம்ஸ் பண்ண வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து இந்த P3 விசா கேட்டகரி அந்த மாதிரி இடத்துல வருவாங்க. இந்த மாதிரி F1 மோர் இம்பார்ட்டன்ட். லைக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவா நீங்க வரீங்க. ஸ்டூடெண்ட் விசாலையுமே நிறைய யூ நீட் டு லேர்ன் பிஃபோர் யூ பிளான் ஆன் டு கம் ஓவர் தேர். அப்போ அதுல உள்ள விசாஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து தென் யூ சூஸ் எந்த விசா நமக்கு அது சரிப்பட்டு வரும். அதுக்கப்புறம் இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் இட்ஸ் ஆல் அவைலபிள். முன்னாடி மாதிரி இல்லை. ரொம்ப இன்டெப்தா போகலனாலும் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிளேஸ்ல நீங்க போகணும், பார்க்கணும். ஓகே மேம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் விசா பற்றி சொன்னீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்காக வர்றாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான ஹெல்ப் வந்து பண்ணுவீங்க? அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே அவங்க கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ராப்பர் காலேஜஸ் சூஸ் பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோ ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸ், 3 மடங்கு மோர் ஃபீஸ் தென் த லோக்கல் பீப்புள் ரெசிடென்ஸை விட. அந்த அஃபோர்டபிலிட்டியை முதல்ல பார்க்கணும். இதை சஸ்டெயின் பண்ணணும். 2 வருஷத்துக்கு வந்து இவங்க ஃபீஸ் லைக் அதை பே பண்ணி தான் பண்ணணுன்னும் போது அது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பண்ண முடியும். லோன்ஸ் எல்லாம் இப்போ நிறையவே வருது. ஏன்னா இங்கேயோ இல்லை யுஎஸ்லேயோ இப்போ நீங்கள் வேலை பார்க்குற வரைக்கும் லோனை வந்து நீங்கள் ரீபே பண்ண மாட்டீங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும். ஆனால் இந்த F1ல வரவங்கெல்லாம் ஒரு வீசா அவங்களோட ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவங்களோட விசாஸ் எல்லாமே இட்ஸ் மோர் டிபெண்ட் ஆன் த H1B பண்ணாதான் இவங்களோட கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டே வில் பி தேர். அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குறான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக பிளான் பண்ணி வந்தாதான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்ங்க ஆக்சுவலாக. இப்போ பார்க்குறோம். கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, ட்ரம்ப் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டிருக்காருன்னு நம்ம வந்து நியூஸ்ல டேரிஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து உங்களோட ஒர்க்ல வந்து எவ்வளோ சேலஞ்சாக இருக்கு? இப்போதைக்கு டேரிஃப் வந்து எங்களுக்கு வந்து டைரக்டாக ஒரு இம்பேக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தானே. இப்போ எங்களுக்கு இமிக்ரேஷன் வரும்போது அவர் இமிக்ரேஷன்லேயே நிறைய பண்ணிட்டாரு. அதனால இப்போ இமிகிரண்ட்டுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. அது வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து எதுவும் இதாகுது, அதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து டேரிஃப் இஸ் கோயிங் டு ஹாவ் அ லாங் டேர்ம் இம்பேக்ட் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதோட இம்பேக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக தான் போகுது அப்படியே. ஏன்னா எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த எக்கானமி ஆஃப் த போத் த கண்ட்ரீஸ் இல்லைங்களா. இங்கேயுமே நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்லலாம் வந்து இட்ஸ் அ டே டு டே லைக் அ ப்ராசஸ் தட் வி ஆர் ஆல் இன் போத் த கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ் இன். அதனால சேலஞ்சஸ் இருக்க போது, அப்புறமா வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்க போது, இதெல்லாம் வந்து இருக்குது. அவங்களோட லாங் டேர்ம் கோல் அவங்க வச்சுருக்காங்க. த கவர்மெண்ட் டிசைட்ஸ் வாட் தே வாண்ட் டு டூ. பட் அதையும் மீறி கண்டிப்பாக வந்து சேலஞ்சஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து எங்களோட டே டு டே இமிக்ரேஷன் சேலஞ்சஸை தான் நாங்கள் இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். பீங் அ சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் ஆர் அ கம்பெனி, as much as possible நம்மளால் இந்த சப்போர்ட்டை எந்தெந்த இடத்துல கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு ஒரு ஒரு அவங்க கிளைண்ட்டாக கூட இருக்க மாட்டாங்க, ஒரு கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இல்லை, தே ஜஸ்ட் கால் யூ. லைக் என்னென்னா ஒரு இடத்துல ஒரு அஷூரன்ஸ்க்காக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆஃபீஸில் கேட்கும்போது, இல்லை அது இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு ஹோப் கொடுக்குறோம். தென் அதுதான் என்னோட இந்த நேரத்தில் உள்ள ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நான் பார்க்குறேன். அப்படியே விச் வி ஆர் ஏபிள் டு லைக் சப்போர்ட் தெம் அஸ் மச் அஸ் பாசிபிள். அந்த சப்போர்ட்னால எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் வந்து தமிழ். நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிறந்தது தமிழ்நாடு.
வெளிநாடு. ஸோ தமிழ் அமெரிக்கா, ஸோ இங்கேருந்து அமெரிக்கா வரவங்களுக்கு ஸோ வந்து நீங்கள் வந்து எதாவது ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து நிறைய பேர் தேடி வர்றது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லாங்குவேஜ் கனெக்ஷன் தான் இல்லை. மேரின்னு பார்த்தா முதல்ல பேரெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு யோசிப்பாங்க. நிறைய பேர் என்னை நேராக பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்கள் கேரளாவா மலையாளியான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த இல்லை எனக்கு ஒன்று தான் தெரியுங்க, தமிழ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவேன் நான். இப்போ 2வது கற்றுக்கிட்டது தான் இங்கிலீஷ், அப்படி தான் சொல்லுவேன் நான் எந்த இடத்துக்கு போனாலும். தமிழ் நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இமிக்ரேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஒரு சப்போர்ட்டராக நிறைய வந்து கம்யூனிட்டிக்குன்னு உள்ள ஒரு இடத்துல நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஐ வில் நெவர் கெட் டயர்ட் ஆஃப் இட் ஆல்சோ. ஏன்னா கொடுக்கணும் கண்டிப்பாக. எல்லாராலையும் அந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரஸ்டபிள் பர்சன், தட்ஸ் வேல்யூபிள், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தவங்கெல்லாம் வந்து ஏதோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு யாரை ட்ரஸ்ட் பண்ணுறதுனே தெரியாது, ஒரு சர்வைவல் மூடில். ஏன்னா கூடவே இருந்தவர் திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் ஏதோ ஒரு ஆச்சுது. அது வந்து பிளான்டாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க வரும்போது மேம்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மெதுவாக வந்து அக்கான்னு நான் சொல்லுவேன், அக்கான்னு கூப்பிட்டுக்கோங்க. வந்து யூ பில்ட் தட். ஐ எம் வெரி இன்டென்ஷனல் அஸ் வெல். ஏன்னா இது வந்து அபவ் அண்ட் பியாண்ட் லீகல் சப்போர்ட் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ஏஜ் அந்த பக்குவமும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இல்லை நான் இருக்கேம்மா நீ பண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியாவுக்கு வர மாதிரி, சென்னைக்கு வந்து வர மாதிரி இடங்களும் அமைஞ்சிருக்கு. இல்லை அங்கேயே இருந்து கொஞ்சம் காலகட்டம் வந்து அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் எல்லாம் நிறைய உட்காந்து அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ பேசலாங்க. அவ்வளோ கதைகள், உண்மை சம்பவங்கள், கதைகள்னே சொல்ல முடியாது. அந்த உண்மையான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர், நான் மட்டும் நான் பண்ணலை, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அதில் ஒருத்தரும் அவங்களோட டைம் எஃபர்ட்ஸை போட்டு அன்கண்டிஷ்னலாக நைட்லலாம் வந்து ஒரு எமர்ஜென்சி வீசாக்கு நைட்டில் தூங்க போகிற நேரங்களில் வந்து வரும். அதுக்கு கால நேரம் இருக்காது. இதை பண்ணிட்டோன்னா டே டைமில் அது ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் சிஸ்டம். அதில் வந்து ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, நான் வேணால் என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்களாம் நினைப்பாங்க நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையிலும் போகும்போது கற்றுக்குறேன் நான் ஒரு ஹம்பிள்னஸ். எத்தனை பேரை விட ஒரு இடத்துல நம்ம இருக்கோன்ற ஒரு தாழ்மையை சொல்லி கொடுக்குது. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் ஐ எம் ஏபிள் டு பி சப்போர்ட் தெம் வித். அதே சமயம் அவங்களுக்கும் அது புரியும். அவங்களும் அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். கிரேட் மேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து ஒரு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பத்தியா இல்லை வந்து உங்களோட ப்ரிசிஷனா, லைக் உங்களோட லீகல் ப்ரிசிஷனா இல்லை எம்பத்தியா அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ரொம்ப வந்து அதாவது இது சூஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நிறைய நேரங்கள் இருக்காது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, இல்லை மேம் நான் இங்கே தான் பிள்ளைங்க இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இருக்கலாமா, இருக்கிறேன் நான். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் இருக்கும்போதுமே சொன்னார், இங்கே வந்து அவரோட பாடியை கிரிமேட் பண்ணும்போது இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஏதாவது இப்போ எஸ்எஸ்என் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோ ஃபண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் எவ்வளோ காலகட்டம், ஏன்னா ஒருத்தரோட வேலை இல்லாமல் சம்பளம் ஒருத்தருக்கு இல்லாமல் அங்கே இருக்கிறது வந்து நடைமுறை சாத்தியத்துக்கு வந்து ஒத்து வராது. அப்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குற இடத்துல வந்து நான் எனக்கு வந்து ரொம்பவே அவங்களோட சூழ்நிலைகள் புரியும், குழந்தையோட ஆசைகள் புரியும், அவங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இந்த பிள்ளைங்க இங்கேயே வளர்ந்தவங்க இங்கேயே இருக்கணுன்ற ஆசை எனக்கும் இருக்கும். ஆனால் அதையும் மீறி மெதுவாக நான் சொல்லுவேன், அம்மா நிறைய வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இந்த வாங்குறது எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அது நம்ம எத்தனை காலகட்டத்துக்கு, ஏன்னா ஒர்க் ஆத்தரைசேஷன் இல்லாமல் அவங்களால வேலை பார்க்க முடியாது. F1ன்றது ஸ்டூடெண்ட் வீசா, இவங்க கையிலேருந்து கட்டணும். ஜஸ்ட் ஒரு B2வில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆகும்போது அதை ஜஸ்ட் அங்கே இருக்கலாமே ஒழிய அவங்க வேலை பார்த்து பண்ண முடியாது. அப்போது கையிலேருந்து போடுற
எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க மீட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து கம்பேஷன் எம்பத்தி எல்லாமே எனக்கு இருக்கும். ஏன்னா நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், ராதிகா என்னோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லுவேன், நம்ம தாம்மா இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா உண்மையிலேயே பண்ற காரியங்கள் அது மனசார பண்ணுவோம் நாங்க. as a team I built them in a way வந்து இப்படிதான் நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய சர்வீசஸ் வந்து we don't charge. ஒரு செக்ஷன் 204ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுலலாம் பார்க்கும்போது நாங்கள் சார்ஜ் பண்ணாமல் பண்ணும்போது கூட என்ன நம்ம வந்து ஒரு பெய்ட் கிளைண்ட்டுக்கு உண்டான என்ன இதை கொடுக்குறோமோ அதை கண்டிப்பாக இவங்களுக்கும் கொடுக்கணும். அதை அப்படின்றதுல வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி கொடுக்கும்போது சில நேரங்களில் நான் அவங்களோட சேர்ந்து பேசும்போது சொல்லுவேன், நான் நினைக்கிறேன் நம்ம வந்து நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், தென் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு மேக் அ டெசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேனே ஒழிய ரொம்ப லீகலாக நான் அவுட் ஆஃப் லீகல் கான்டெக்ட்ஸில் நான் ரொம்ப எதையுமே என்கரேஜும் பண்ணுறதில்ல, பண்ணவும் முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஐ எம் பவுண்ட் பை மை லைசன்ஸ், மை கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நிறைய நேரங்களில் ஓப்பனாக நான் சொல்லிடுவேன், இதுதாங்க கரெக்டு, இப்படி தான் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களோட முடிவுகள் வந்து உங்களோடதுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே மேம். ஸோ வந்து மோர் தென் 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் கிரேட்டாக நான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன், இது வந்து என்னோட கிரேட்டஸ்டான ஒரு திங் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறைய வந்து ஃபைலிங்ஸு, கேஸஸ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறத விட நிறைய இடங்களில் வந்து இப்போது ஒரு கேஸுமே ஒரு சேலஞ்சஸோடு தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு இமிக்ரேஷன் வரும்போது. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஃபைலிங்கோ இல்லை ஒரு ப்ரொஃபவுண்ட் ஒரு EB1Aன்றது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி. ஸோ அப்போது அது பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு சிம்பிள் ஃபைலிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த பேப்பர் ஒர்க் பண்ணும்போதுமே என்ன அட்டென்ஷன் நம்ம இந்த காரியத்துக்கு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். அதை வந்து டீம் கல்ச்சராகவே நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் டு பி, ஏன்னா ஒருத்தரோட ட்ரீம் அதை வந்து அவங்க நோக்கி இங்கே வராங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம பண்ணுற ஒரு ஹியூமன் எரர்ஸ் cannot be something we can justify. அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். ஸோ நிறைய சேலஞ்ச்டு ஃபைலிங்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் லிங்க்டின் போஸ்டிங்கில் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கேசஸ்லையுமே ஐ ஜேர்னி வித் தெம் அண்ட் த சக்ஸஸ் தே கெட் அவுட் ஆஃப் இட் இஸ் லைக் வந்து எனக்கும் அதை நான் ரொம்ப செரிஷ் பண்ணி நம்ம பண்ண முடிஞ்ச காரியங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நான் அப்படியே. ஓகே மேம். ஸோ மோர் தென் 20 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ குளோபலி பார்த்தீங்கன்னா 64th பொசிஷனில் வந்து இந்த H1B விசா வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை எப்படி மேம் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக எதுவுமே நான் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு என்ன வேலை எனக்கு இருக்கோ அதை முழுமையாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணுறது தான். ஸோ ப்ளஸ் என்னோட பேஷன், என்னோட நிறைய அதுங்க வந்து ஏன்னா விமன் இன் US ஆர் கமெண்டர் லைக் வந்து ஒரு H4 டிபெண்டன்ட் வீசாவில் வரும்போது அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான காரியங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கார்டு வரும்போது கண்டிப்பாக ப்ளஸ் அஸ் அ விமன் டு விமன்ன்றதுனால நான் வந்து ஐம் அ ப்ரொஃபவுண்ட் சப்போர்ட்டர். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற தமிழ் பீப்புள் எல்லாம் கூட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் அதுதான் எனக்கு மனசுல பட்டு நான் பேசுற விஷயங்கள் தான். இது எல்லாமே மனசுல இருந்து பேசுறேன் தான், ஒரு கான்வர்சேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து அந்த டீம் பிளஸ் வந்து இவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி ஆகணும், அவங்க மேலே வர்றதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் குட் ஹவ் பீன் லைக் வந்து என்னோட டீச்சராக இருந்த ஒரு எளியர் காலகட்டங்களில் வந்ததா, இல்லை அதுக்கப்புறமா ஏன்னா ஒரு எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப க்யூரியஸாகவும் எல்லாரோட க்ரோத்தையுமே நான் வந்து ரொம்ப வந்து ஒரு பெருமிதமாக தான் பார்க்க பழகியிருக்கேன் நான். ஸோ அது என்னை கேரி பண்ணுது. அந்த எக்ஸைட்மெண்ட் இஸ் ஹெல்பிங் மீ டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே மேம். ஸோ அமெரிக்கா வரணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க மேம். ஸோ பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மேம். பிரியோ டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.